Praise the Lord. இந்த நாளிலும் christsquare.com வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கிளாஸ்க்கு நம்ம போறதுக்கு முன்னாடி சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். I am Mrs. Beulah Dinesh and I am going to teach you English through the Bible. என்னை பற்றி நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொல்லியிருக்கேன். பட் இன்னொரு தடவை சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோட பேசணும்னு விரும்புகிறேன். நான் கிட்டத்தட்ட 6 வருடங்களாக ஆக்சன்ட் ட்ரெயினராக இருந்தேன். பிறகு 10 வருடங்களாக ஒரு இங்கிலீஷ் டீச்சராக வேலை செய்தேன். 2018 தேவனுடைய அழைப்பை பெற்று முழு நேர ஊழியத்திற்காக என்னை நான் அர்ப்பணித்தேன். நான் வேலை செய்த நாட்களில் அநேக தேவ பிள்ளைகள் மற்றும் ஊழியக்காரர்கள் என்னிடம் ஆங்கிலத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, எங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா நாங்கள் இன்னும் நிறைய பேர்த்துக்கு எங்களுடைய சத்தியத்தை கொண்டு செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதே போல சில பேர் சொல்றது என்னன்னா, வேத ஆராய்ச்சி என்று வரும் பொழுது இங்கிலீஷில் தான் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, தமிழில் அவ்வளோ மெட்டீரியல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு இந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் நாங்கள் இன்னும் வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கிரைஸ்ட் ஸ்கொயர்லேருந்து இந்த ஆஃபர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணப்போ எனக்கு இருதயத்தில் தோன்றின விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு இந்த தாளத்தை கொடுத்திருக்கும் பொழுது அதை நாம் தேவ பிள்ளைகளுடைய பிரயோஜனத்திற்காக தேவ நாம மகிமைக்கென்று இதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று என்னுடைய இருதயத்தில் ஒரு ஆசை. அது மாத்திரமல்ல, இது வேதத்தையும் கற்றுக் கொடுக்க ஏதுவா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டது. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சிலர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, அதாவது உங்களுடைய கண்டென்ட் ரைட்டிங் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. பட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதாவது கான்வர்சேஷனல் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றின டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா மாத்திரம், அதுவும் அது சின்ன சின்ன சென்டென்சஸாக இருந்தால் அதை நான் நிச்சயமாக உங்களுக்கு கரெக்ட் பண்ணி அனுப்புறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பட் பெரிய பேராகிராஃப்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அதை நான் இப்பொழுது உடனே கரெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸோ நாங்கள் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் அதுக்கு ரிப்ளையோ இல்லை அதை கரெக்ட் பண்ணி அனுப்பவோ என்னால் முடியும். அதே போல உங்களுடைய ஃபீட்பேக் என்னை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்தும். ஏன்னா என்ன மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு நான் கவர் பண்ணணும், இல்லை எதை எடுத்தால் உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக்காக எங்களுக்கு நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா அது அடுத்த ப்ரோக்ராம் நான் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் கிரைஸ்ட் ஸ்கொயர் டீம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு நாட் ஓன்லி டீச் இங்கிலீஷ் பட் ஆல்சோ டு ஷேர் த வேர்ட் ஆஃப் காட். ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாமா? அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். மெட்டீரியல்ஸ் நீடட் ஃபார் த கிளாஸ்: a notebook, a pen, and most importantly your Bible. The first session for today's episode is pronunciation. India has the second highest English speaking population in the world, yet we all end up pronouncing few words in a wrong way. உலகிலேயே அதிக ஆங்கிலம் பேசும் மக்கள் தொகையில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. ஆனாலும் நாம் அனைவரும் சில சொற்களை தவறாகவே உச்சரிக்கிறோம். So to help you ace your English pronunciation, I am here to teach the correct way to pronounce a few, that is around 10 words used almost every day. So உங்களுடைய ஆங்கில உச்சரிப்பை மேலும் அழகாக்க கிட்டத்தட்ட தினமும் உதவும் ஒரு 10 வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கும்படி கற்பிக்க இந்த நாளில் வந்திருக்கிறேன். Keep watching to know more. இன்னைக்கு pronunciation செஷன்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள்? ஓகே, வென்ஸ்டே. இதை நம்ம எப்போது எப்படி சொல்லுவோம்னா வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். பட் இது ஆக்சுவலா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வென்ஸ்டே. வென்ஸ்டே ஸ்க்ரீன்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு வரும். அதை பார்த்து நீங்கள் என் கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். We'll move on to the next word.
எல்லாருக்குமே பாதாம்னா தெரியும். ஸோ இந்த பாதாம இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தையில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மண்ட் அப்படின்னா அது ஒரு தவறான உச்சரிப்பு. இதோட உண்மையான ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட். அதாவது அதில் இருக்க எல் சைலண்ட் ஆயிடும், அதுக்கு பதிலாக ஹெச் சவுண்ட் வரும், அதாவது ஆல்மண்ட். ஆல்மண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்சீவஸ். அதாவது இதை யூஸ்வலாக யாருக்கு ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். That is liking to behave badly and in a very embarrassing or in an annoying manner. பெரும்பாலும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குறும்பு பண்ணுற வேலை இல்லை கொஞ்சம் சங்கடம் உண்டாக்குற வேலைகளை பண்ணுவாங்க, சேட்டை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெரி மிஸ்chievous சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்சீவியஸ் அப்படின்னு, அதாவது அதை எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதை அப்படியே சொல்லுவாங்க. பட் இது மிஸ்சீவியஸ் கிடையாது, மிஸ்சீவஸ். மிஸ்சீவஸ். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா புட்டீக். புட்டீக் இது அநேக ஆண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த வார்த்தை தெரியும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா a small shop that sells fashionable clothes or expensive presents. அதாவது நவ நாகரிக ஆடைகள் மற்றும் விலை மதிப்பு வாய்ந்த பரிசு பொருட்கள் விற்கப்படும் சிறு மார்க்கெட், அதாவது அங்காடி. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பொட்டீக் அப்படின்னு யூஸ்வலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. பட் இதோட உண்மையான ப்ரொனன்சியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புட்டீக். புட்டீக். நெக்ஸ்ட் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட். என்னடா ஸ்பெல்லிங் SUITEன்னு இருக்கு, ஆனால் இவங்க ஸ்வீட்னு சொல்றாங்களேன்னு நீங்க பார்க்கலாம். இதுல நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா சூட் அப்படின்னா அது எதை குறிக்குது என்றால் நம்ம போடுற கோட் சூட் அதை தான் குறிக்குது. ஆனா ஸ்வீட் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ரெண்டு காரியத்தை குறிக்குது. ஒன்று என்ன அப்படின்னா a set of rooms especially in a hotel. அதாவது நம்ம ஹோட்டல்ல தங்குற ஒரு பெரிய செட் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது அதில் வந்து ஒரு ஸ்மால் லிவிங் ரூம் இருக்கும், அப்புறம் அதுலேயே பெட்ரூம் தனியாக இருக்கும், அதுலேயே டைனிங் தனியாக இருக்கும். சில ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கிச்சன், அதாவது சும்மா ஒரு டீ மேக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மால் ரூமை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹோட்டலில் ரூம் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தே வில் கேட்டகரைஸ் இட் இன்டு சிங்கிள் ரூம் ஆர் டபுள் ரூம் அந்த மாதிரி. பட் அ ஸ்வீட் இஸ் அ செட் ஆஃப் ரூம்ஸ் டுகெதர். ஸோ இதோட ப்ரொனன்சியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட். இந்த ஸ்வீட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அது என்ன அப்படின்னா a set of 2 or more pieces of furniture of the same style or covered in the same material. அதாவது ஒரே மாதிரியான துணியால் தைக்கப்பட்ட 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட ஃபர்னிச்சரை கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வருது. ஒரு தடவை கெஸ்ட் வந்திருந்தப்ப ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த ரூம் புக் பண்ண போகும்பொழுது இட் வாஸ் லேட் நைட், அரௌண்ட் ஒரு 10 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனில் போய் நான் என்னன்னு கேட்டேன்னா தெரியாமல் ஸ்வீட் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க சாரி மேம், எங்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லை, நான் ஸ்வீட் புக் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரூம்ஸ் புக் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தட் வாஸ் அ ரியல் காமெடி. என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, நீ இந்த நேரத்தில் தான் உன்னோட ப்ரொனன்சியேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் நம்மளுடைய நார்மல் லாங்குவேஜில் பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன காரியம்னா ஒருத்தவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஒகேபுலரியை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜாப் ஓரியன்ட் ஒகேபுலரியை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயாவது ரூம் புக் பண்ணால் நீங்கள் தைரியமாக கேளுங்க, எனக்கு ஒரு ஸ்வீட் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்வீட் அப்படின்னா இட் இஸ் அ செட் ஆஃப் ரூம்ஸ் எஸ்பெஷலி இன் அ ஹோட்டல். ஆல்ரைட், நெக்ஸ்ட் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா சவர். சவர் அதாவது புளிப்பு.
இத எல்லாருமே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்னு சோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி சின்ஸ் we follow the British English and இதனுடைய பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா sour. sour. நெக்ஸ்ட் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே, அதாவது விசேஷமா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை பீஸா. இந்த பீஸாவை யூஸ்வலா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பீஸா, அதோட ஸ்பெல்லிங் அப்படி இருக்கிறதுனால நம்ம அப்படி சொல்லுவோம். பட் இதோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்சா. பீட்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக அதனுடைய ஸ்பிளிட் அப் வேர்ட்ஸையும் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் கம்ப்ளீட்டா மாறிடும். The next word for today's pronunciation is ball. நம்ம லாங்குவேஜ் அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பவுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எல்லாத்துக்குமே தெரியும் மிக்சிங் பவுல், நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற அந்த வெசல். பட் இதோட ஆக்சுவல் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போல். போல். நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா. யாரோ ஒரு பொண்ணோட பேரை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. This is a respiratory problem where it causes difficulty in breathing. மூச்சு திணறல் ஏற்படுற ஒரு ஹெல்த் இஷ்யூ. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவோம். பட் இதை இங்கிலீஷ்ல ப்ராப்பரா எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆஸ்மா. ஆஸ்மா. அடுத்தது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம டெய்லி மிஸ் பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலை உணவு. இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் ஆக்சுவலா இந்த பிரேக் அண்ட் ஃபாஸ்ட் நம்ம ஷார்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 வார்த்தைகளை நீங்க அடிக்கடி யூஸ் பண்றதுனால இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா please do send your feedback so that I will concentrate more on teaching these kind of words which will be useful to you in your day-to-day life. The next session for today's program is kicks and giggles. இதை நான் லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன். கிக்ஸ் அண்ட் கிகிள்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, காமெடி. ஆனால் அதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு புதிய வொக்காபுலரி வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த டைட்டிலை கொடுத்துருக்கேன். அதாவது இதோட மீனிங் என்னன்னா அம்யூஸ்மெண்ட் வித்தவுட் எனி சீரியஸ் பர்பஸ். அதாவது எந்த ஒரு சீரியஸான நோக்கமும் இல்லாமல் சும்மா ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுகிற காரியம் தான் இந்த கிக்ஸ் அண்ட் கிகிள்ஸ். ஸோ வரப்போற இந்த மீமை பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்க ஹியூமர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்க. In the days before gossip was possible. Eve, can you keep a secret? Adam, we are the only 2 people in the world. Who else am I going to tell? வீண் அரட்டை அப்படின்றது வர நாட்களுக்கு முன்பதாக. ஈவ், நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லாம இருக்கியா? ஆடம், இந்த உலகத்துல இருக்கிறதே நாம 2 பேர் தான், யார்கிட்ட போய் என்னால சொல்ல முடியும்? We have now moved on to the next session, that is vocabulary. இன்னைக்கு vocabularyல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா difference between very and to, TOO. உங்க எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் வெரின்ற வார்த்தைக்கு பதிலாக என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ற காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இந்த வாரம் we are going to learn the difference between very and to. Students often confuse these 2 adverbs. Both make those words very stronger. நம்ம எதுக்கு இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம சொல்ல போற காரியத்தினுடைய வலிமையை சொல்றதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். However, very does not have a negative meaning while to does. இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை சொல்லும் போது இன்னும் புரியும். The test was very difficult. The test was too difficult. If you say a test was very difficult, it challenged you, but you could still do it. ஒரு டெஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா that is
வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு சவால் நிறைந்ததா இருந்தது, ஆனாலும் உங்களால அதை செய்ய முடியும் அப்படின்றது தான் அர்த்தம். இன் கான்ட்ராஸ்ட், if you say a test was too difficult, then it means that you are worried that you have failed in it. அதுக்கு பதிலா, அதாவது நீங்க வந்து டெஸ்ட் டூ டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதுல தோல்வி அடைந்ததுனால, ட்ரை பண்ணி தோல்வி அடைந்ததுனால கவலைப்படுறீங்கன்னு அர்த்தம். புரியும் நினைக்கிறேன். வெரின்ற வார்த்தை நெகட்டிவ் கிடையாது, ஆனா உங்களால அதை கண்டிப்பா முடியும். பட் டூ அப்படிங்கிற வார்த்தை டினோட்ஸ் நெகட்டிவிட்டி. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். The bag was very expensive. The bag was too expensive. Something that is very expensive can still be bought if you save up for it. அதாவது வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அது விலை உயர்ந்ததா இருந்தாலும் நீங்கள் ஒரு வேளை காசு சேமிச்சு வச்சா அதை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு தான் அர்த்தம். However, a product that is too expensive must be left in the store. அதுவே டூ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை பற்றி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பொருளை நீங்கள் நினைச்சாலும் வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது வாங்குறது கடினம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்புகிறேன், ஏன்னா இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். The coffee is very hot but I can drink it. The coffee is too hot, I can't drink it. Very hot means it is hot but it is possible to drink. அதாவது very hot அப்படின்னு சொல்லும் போது அது சூடா இருக்கு, ஆனாலும் என்னால் குடிக்க முடியும். Too hot means it is not possible for you to drink, probably because I will burn my mouth. அதாவது too hot அப்படின்னா அது ரொம்ப சூடா இருக்கு, அதை என்னால் குடிக்க முடியாது, அதை குடிச்சா என் வாயை நான் சுட்டுக்குவேன் அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க இந்த இடத்துல கவனிக்க வேணும். We will not say it was much cold or too much cold. These are not correct English. Very cold ன்னு சொல்லலாம், இல்லைன்னா too cold ன்னு சொல்லலாம். Very much cold இல்லை too much cold அப்படின்னு சொன்னோம்னா அது கரெக்டான இங்கிலீஷ் கிடையாது. இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். Session for today is word game. லாஸ்ட் வீக் வேர்ட் கேமில் சில பேர் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, அதனால ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும், நாங்களும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வேர்ட் கேமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே வேர்ட் ஸ்கிராம்பிள் தான், பட் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு காரியம் அது என்னன்னா பேக் டு ஸ்கூல் அப்படின்ற டாபிக். ஒருவேளை நாளைக்கு லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நீங்கள் ஸ்கூலை பற்றி என்னென்னலாம் யோசிப்பீங்க, அதை தான் நான் வேர்ட்ஸ் ஸ்கிராம்பில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் க்ளூஸை பார்த்து கரெக்டான வேர்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுக்குற டைம் 2 minutes. So இந்த 2 minutesல நீங்க குயிக்கா கண்டுபிடிச்சு அனுப்புங்க. I know you're all very smart and you will answer within the given time. All the best.
fun playing this word game. இன்னைக்கு நம்ம பைபிள் ரீடிங்ல எடுத்திருக்க passage Acts chapter 9 verses 1 to 22. Hope you all have your Bibles in your hand. Let us read it together. Acts chapter 9 verses 1 to 22. Then Saul, still breathing threats and murder against the disciples of the Lord, went to the priest and asked letters from him to the synagogues of Damascus, so that if he found any who were off the way, whether men or women, he might bring them bound to Jerusalem. As he journeyed, he came near Damascus, and suddenly a light shone around him from heaven. Then he fell to the ground and heard a voice saying to him, Saul, Saul, why are you persecuting me? And he said, Who are you, Lord? Then the Lord said, I am Jesus, whom you are persecuting. It is hard for you to kick against the goads. So he, trembling and astonished, said, Lord, what do you want me to do? Then the Lord said to him, Arise and go into the city, and you will be told what you must do. And the men who journeyed with him stood speechless, hearing a voice but seeing no one. Then Saul arose from the ground, and when his eyes were opened, he saw no one. But they led him by the hand and brought him into Damascus. And he was 3 days without sight, and neither ate nor drank. Now there was a certain disciple at Damascus named Ananias, and to him the Lord said in a vision, Ananias. And he said, Here I am, Lord. So the Lord said to him, Arise and go to the street called Straight, and inquire at the house of Judas for one called Saul of Tarsus, for behold, he is praying. And in a vision he has seen a man named Ananias coming in and putting his hand on him, so that he might receive his sight. Then Ananias answered, Lord, I have heard from many about this man, how much harm he has done to your saints in Jerusalem. And here he has authority from the chief priests to bind all who call on your name. But the Lord said to him, Go, for he is a chosen vessel of mine to bear my name before Gentiles, kings, and the children of Israel. For I will show him how many things he must suffer for my name's sake. And Ananias went his way and entered the house, and laying his hands on him, he said, Brother Saul, the Lord Jesus, who appeared to you on the road as you came, has sent me that you may receive your sight and be filled with the Holy Spirit. Immediately there fell from his eyes something like scales, and he received his sight at once, and he arose and was baptized. So when he had received food, he was strengthened. Then Saul spent some days with the disciples at Damascus. Immediately he preached the Christ in the synagogues, that he is the Son of God. Then all who heard were amazed and said, Is this not he who destroyed those who called on this name in Jerusalem, and has come here for that purpose, so that he might bring them bound to the chief priests? But Saul increased all the more in strength, and confounded the Jews who dwelt in Damascus, proving that this Jesus is the Christ. நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த பைபிள் படிக்கும் பொழுது உங்களுடைய ரீடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நிச்சயமாக உங்களால் உணர முடியும். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் யூ மேட் இட் திஸ் ஃபார். இன்னைக்கு படித்த பைபிள் பேசேஜ்லேருந்து நம்ம சில இடியம்ஸை கற்றுக்க போகிறோம். டமாஸ்கஸ் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சாலோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா a turning point in one's life or a life changing experience. அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை அனுபவம், வாழ்க்கையே மாறுகிற ஒரு அனுபவத்தை தான் டமாஸ்கஸ் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஒரு சென்டென்ஸ்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? That moment was my road to Damascus. Everything changed after that. அதாவது என்னுடைய வாழ்க்கையில அந்த தருணம் ஒரு டமாஸ்கஸ் ரோடு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. அடுத்த இடியம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா the scales fall from somebody's eyes.
அதாவது to suddenly be able to see a situation clearly and accurately. திடீர்னு ஒரு சூழ்நிலையை தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்மால உணர முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு தான் the scales falling from our eyes அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா the scales have finally fallen from his eyes and he realizes that he is made a dreadful mistake. இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா the scales have fallen from his eyes, அதனால அவர் ஒரு பயங்கரமான தவறு செய்திருப்பதை உணர்ந்திருக்கிறார் அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது கண்கள்ல இருந்து செதில்கள் விழுந்தது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா to raise havoc with someone or something. The meaning of this idiom is to cause a lot of serious issues of destruction to someone or something. அதாவது யாரோ ஒருத்தருக்கோ அல்லது ஏதோ ஒன்றிற்கோ கடுமையான பிரச்சனைகள் அல்லது இடையூறுகளை ஏற்படுத்துவது அப்படின்றது தான் அர்த்தம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சென்டென்ஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா the online classes have raised havoc with children because of this lockdown. அதாவது இந்த லாக்டவுன்னால குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது, அது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நிறைய நேரம் ஸ்கிரீன் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. அவர்களுடைய பாடங்களை சரியா புரிஞ்சு கொள்ள முடியுதா இல்லையான்னு பேரண்ட்ஸ் புலம்புறதை நான் கேட்டிருக்கேன். குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த இடியமை நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். இதையே நம்ம இன்னொரு விதமா சொல்லலாம், தட் இஸ் டு wreak havoc. இதுவும் இதே மீனிங் தான் கொடுக்குது. நான் ஒரு சென்டென்ஸ்ல சொல்றேன். The farmer was upset that the bugs continued to wreak havoc on his crops and destroyed a few healthy plants that were left. இந்த மூட்டைப்பூச்சி தொடர்ந்து தன்னுடைய பயிர்களை அழிச்சதுனால அவருடைய நல்ல பிளான்ஸ், ஆரோக்கியமான சில செடிகள் கூட அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி வருத்தப்படுறது தான் இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம். ஸோ இன்னைக்கு நம்ம இடியம்ஸில் கிட்டத்தட்ட 4 வகையான இடியம்ஸை படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Damascus Road experience. செகண்ட், scales fall from somebody's eyes. Third one is raise havoc with someone or something. And அதே மீனிங்ல இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா wreak havoc. இந்த idioms உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். Now we have come to the most important session of this episode, that is to ponder over the word of God. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இடியம்ல பார்த்தோம் Damascus Road experience அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாழ்க்கையில திருப்பு முனையான ஒரு விஷயம் அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில திருப்பு முனை அப்படின்னா அதாவது விசேஷமா கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்ப நடக்கும் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுதுதான். So for every Christian, the day of salvation or how they were saved is a Damascus Road experience. So இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு in 2 Corinthians chapter 5 verse 17 that if anyone is in Christ, he is a new creation. The old things passed away, behold, things have become new. அதாவது தமிழ்ல இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம ஒண்ணு என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, no matter what race or age, gender or heritage, nationality or language, education or intelligence, color or ethnicity, the gospel of Christ is for anyone and everyone. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அப்படிங்கிறது நாம எந்த இனமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, அல்லது படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா எந்த மொழியா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒன்றுதான். கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அப்படிங்கிறது ஒரே விஷயம் தான். All who believe are positioned in Christ by faith. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அவருக்குள் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். Everyone is given an opportunity to become a completely new person with a new nature and a new life. என்ன ஒரு blessing பாத்தீங்களா?
யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு புதிய வாழ்க்கை, அவங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகி அவங்களோட உள்ளான மனுஷனும் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பை இயேசு கிறிஸ்து தராரு. அது மாத்திரமல்ல, நம்ம தேவனுடைய புதிய படைப்பாய் மாறுகிறோம். அப்புறம் ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு அளிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படுகிறோம். அவருடைய சரீரத்துல நம்மையும் ஒரு அவயவமா அவர் மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு அளிக்கப்படுகிறது. விசுவாசிக்கிற அனைவரும் புதிதாக பிறந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண கிருபையினாலும் நீதியினாலும் நம்ம மூடப்பட்டு இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் உணர வேண்டும். பழைய விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சது, பழையவைகள் ஒழிந்தன. இதுதான் அப்போஸ்தலராகிய பவுல் உடைய வாழ்க்கையிலும் நடந்தது. As a great oppressor of the early Christian church, the apostle Paul was supernaturally changed on that road to Damascus when Jesus made himself known to him, and Paul repented of his past life and turned to the Lord for his great salvation. ஆரம்ப கால கிறிஸ்தவ சபையின் மிக பெரிய அடக்குமுறையாளராக இருந்த அப்போஸ்தலராகிய பவுல் அவர்கள் இந்த தமஸ்குக்கு செல்லுகிற வழியில பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்து அவரை சந்தித்த பொழுது அவருடைய கடந்த காலம் எல்லாம் அப்படியே மாறி ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று அவர் ஒரு புதிய மனுஷனாக, புதிய படைப்பாக மாறினார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி வைராக்கியம் கொண்டிருந்த அவர் முடிவிலே இந்த மாற்றத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிவிக்க தொடங்கினார். This new life is an abundant life with a totally new nature and an eternal destiny. இந்த புதிய வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு இலவச நித்திய கிருபையின் பரிசாக இருக்கிறது. இந்த புதிய வாழ்க்கை அப்படின்றது ஏதோ நம்ம பழைய வாழ்க்கையோட பேட்சப் பண்றது. அதாவது பேட்சப்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். பழசோட புதுசை போட்டு ஒட்டு போடுறது. இட் இஸ் an entirely new life, something different, something wonderful. ஒரு வித்தியாசமாக அல்லது ஒரு அதிசயமான ஒரு படைப்பாக நாம மாற்றப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இது நிச்சயமாக புரிந்திருக்கும். நம்முடைய உறவு தேவனோட சரியானதா இருந்தா, ஒருவேளை ரொம்ப நாள் கழிச்சு நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க, உன்கிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்கே, உன்னுடைய கேரக்டர் மாறி இருக்குதே, உன்னுடைய சுபாவம் மாறி இருக்குதே அப்படின்னு நிச்சயமா சொல்லுவாங்க. அதுதான் நாம கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருப்பது என்பது. வெளிப்புற அடையாளத்தை மாற்றுறது ஒரு புதிய சிருஷ்டி கிடையாது. புதிய சிருஷ்டியின் அடையாளம் என்பது என்ன என்றால், நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும், நம்முடைய வேத தியானம் மாறி இருக்க வேண்டும். நாம் எதை படிக்கிறோமோ அதை தியானத்தோடு இல்ல அதை மெமரி பண்றதோடு நிறுத்தி விடாமல் அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் பயன்படுத்தும் போது, ஒருவேளை நம்ம கோவப்படுறவங்களா இருந்தா அந்த கோவத்தை குறைத்து கொள்ளும் பொழுது, அடிக்கடி எரிச்சல் அடையறவர்களா இருந்தா அந்த எரிச்சலையும் குறைத்து கொள்ளும் பொழுது, நம்முடைய வார்த்தைகளை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது, அதுதான் ஒரு நியூ கிரியேஷன், ஒரு புது மனுஷனாய் நாம் மாறுகிறதுக்கு ஒரு அடையாளம். நம்முடைய திங்கிங்கே மாறி இருக்கும். நம்ம ஏதாவது தேவையில்லாததை நம்ம யோசிக்கும் பொழுது கண்டிப்பா ஆவியானவருடைய சத்தம் நம்முடைய காதுகள்ல கேட்கும், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் அப்படின்னு. அதுதான் ஒரு நியூ கிரியேஷனுக்கான முக்கியமான அடையாளம். Let us always remember that in Christ we are not the old models repaired or mended. It is not the old life that God reconditions or restores. We are not simply set right, but made an entirely new person. We are born into a new creation. We are identified with Christ. நாம் ஒரு புது படைப்பாக மாற்றப்படுகிறோம், கிறிஸ்துவின் அடையாளமாக காணப்படுகிறோம். Let us accept this truth in righteousness and true holiness by faith and in everything we do. இனிமேல் நாம் செய்ய போகிற எல்லா காரியத்தையும் தேவ நாம மகிமைக்கென்று நாம் செய்வோமானால் நாம் நிச்சயமாகவே ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. I would wish you all to share your Damascus experience also with me.
உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க எங்களோட ஷேர் பண்ணலாம். அதை இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு டெஸ்டிமனியா, ஒரு சாட்சியா நீங்க அதை அனுப்புனீங்கன்னா அதை நாங்க படிப்போம். உங்களுக்கு அது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்ல அதை ஷேர் பண்றதுக்கும் அது நல்லா இருக்கும். ஸோ அப்படி நீங்க ஷேர் பண்ணணும்னு விரும்புறவங்க இங்க டிஸ்பிளே ஆகிக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். Eagerly waiting to meet you in the next episode. Till then, may God be with you and bless you. Take care.